இஸ் சம்திங் வெரி என்னோடய லைஃப்பில் இருக்கிறதா. டெய்லி நான் பேசுகிற ஒவ்வொரு டாப்பிக்குமே லைஃப் ரிலேட்டட் தான். ஸோ இது வந்து பொறுமை, பேஷன்ஸ். பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் ஒரு மனிதருக்கு அப்படின்றது பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அண்டு எப்போயுமே பொறுமையாக இருக்கிறது நல்லதா, பொறுமையாக இருக்கிறது கெடுதலா அப்படின்றத நம்ம பேசுகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 வியூ நான் வச்சுருக்கேன். சில இடத்துல கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சில விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். சில இடத்துல நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த பொறுமையாக இருக்கிறதுனாலே நமக்கு நிறைய விஷயங்கள் அட்வர்ஸாக தான் நடக்கும். ஸோ இது எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, சில சமயம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயோ சரி, ஃப்ரெண்ட்ஸ்லேயோ சரி, அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப புட் டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுவோம்னா பொறுமை தான் கடைப்பிடிப்போம். எஸ், இதில் நம்ம ஓவராக பேசக்கூடாது, ஓவராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ரொம்பவே பொறுமையாக இருப்போம். அப்போ என்ன ஆகுனா, அந்த பொறுமையாக இருக்கும்போது நம்ம நிறைய விதமான மென்டல் டார்ச்சருக்கு ஆளாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இனிஷியலாக பொறுமையாக இருந்து பார்த்துட்டு நமக்கு இது ஒரு டாக்ஸிக்காக மாறுது நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துடணும். சில இடத்துல நம்ம பொறுமை இல்லாமல் இருக்கிறது நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அப்படியாப்பட்ட இடத்துல நம்ம கொஞ்சம் சில இடத்துல பொறுமையாக இருக்க வேண்டியது தான். ஆனால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எப்போ பாரு பொறுமையாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆகிறது, ஈகோன்றதோட கூட நமக்கு தெரியும். நம்ம வெளியில் இந்த மக்களை என்ன சொல்லுவாங்க, நீ பொறுமை இல்லைன்னுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தான் தெரியும் அவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னு. ஸோ பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஓவராக பொறுமையாக இருந்து நீங்கள் உங்களை ஒரு விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிக்காதீங்க. ஸோ அதுதான் என்னுடைய இன்றைய தகவல். பி ஹாப்பி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. பொறுமை தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருப்பாங்க. பொறுமை பெஸ்ட்டு தான். ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுமை கடலினும் பெருசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நம்மளுடைய ஒரு ஹாப்பினஸ்ஸை குலைக்கும் போதோ இல்லை நம்மளோட சுயத்தை பாதிக்கும் போதும் அதை நம்ம மீறி ஆக வேண்டியது தான். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பில் இந்த பொறுமை உங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் நம்மளை தான் பெஸ்ட் ஜட்ஜு வெதர் நம்ம பொறுமையாக இருக்கோமா இல்லையான்னு. ஸோ ஹாவ் எ ஹாப்பி டே.